வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? உங்களை இந்த நிலைமையில பார்க்க எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? எதுக்காக இவ்வளவு பிடிவாதமா இருக்கீங்க? நீங்க செஞ்ச தப்ப கூட நான் மன்னிச்சிட்டேன். அந்த ஸ்னேகாவை விட்டுட்டு வாங்க. நம்ம சந்தோஷமா இருக்கலாம் தானே நான் சொல்றேன். அதை ஏன் நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? இப்ப கூட அந்த ஸ்னேகாவை பத்தி அத்தை கிட்ட சொல்ல மாட்டேன்னு சொல்லுங்க. அடுத்த நிமிஷமே உங்க கட்ட அவுத்து விடுறேன். நீங்களும் பழசெல்லாம் மறந்துடுங்க, நானும் பழசெல்லாம் மறந்துடுறேன். நம்ம புது வாழ்க்கைய தொடங்கி ஒரு குழந்தைய பெத்துக்கிட்டு சந்தோஷமா இருப்போம். என்ன சொல்றீங்க? இவகிட்ட அடம் பிடிச்சோ வீரமா பேசியோ எதையும் சாதிக்க முடியாது. இவ போக்குலயே போய் தான் நம்ம நினைச்சதை சாதிக்கணும். அதான் இங்க இருந்து தப்பிக்க ஒரே வழி. கண்மணி, ரொம்ப தாகமா இருக்கு, தண்ணி வேணும். இருங்க, எடுத்துட்டு வரேன். இந்தா, எதுக்கு இப்படி உங்களை நீங்களே வருத்திக்கிறீங்க? நான் சொல்றத கேட்டு நடந்தா இப்படி கஷ்டப்பட தேவையே இல்லை. கண்மணி, நைட்டு முழுக்க நீ சொன்னதை பத்தி யோசிச்சு பார்த்தேன். நீ என்னோட நல்லதுக்கு தான் இவ்வளவும் சொல்றேன்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அதான் அடம் பிடிக்காம நீ சொல்றபடியெல்லாம் கேட்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். நிஜமாதான் சொல்றீங்களா? உண்மையாவே நீங்க மனசு மாறிட்டீங்களா? அப்பா, இத கேட்கவே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இதெல்லாம் கனவா நனவான்னு இன்னும் கூட என்னால நம்பவே முடியல. சந்தேகமே வேணா கண்மணி, நான் சொல்றது அத்தனையும் நிஜம். அந்த ஸ்னேகா இடையில வந்தவ. அவ இடையிலே போகட்டுங்கிற முடிவுக்கு வந்துட்ட. இனிமே நம்ம வாழ்க்கையில யாரும் குறுக்க வர முடியாது. கண்மணி, கை கட்ட அவுத்து விட சொல்றியா? ரொம்ப வலியா இருக்கு. இதோ இப்பவே அவுத்து விட சொல்றேன். டேய், இந்த கட்டை அவுத்து விடுங்க. நேத்துல இருந்து மனசை போட்டு அழுத்திக்கிட்டு இருந்த பாரம் இப்பதான் கொஞ்சம் சரியா இருக்கு. வீட்டுக்கு போலாம் வாங்க. வாங்க.
குத்துக்கலாட்டம் நிக்கிறிய போய் புடியா போயா நீ போயா புடிங்க புடி புடி ஆபத்துல மாட்டிருக்கேன் சார். ஹெல்ப் பண்ணுங்க சார். எங்க அவரு? ஓடிட்டாரேம்மா. சாரி மேடம். சார் எங்க சார் போகணும்? என் வீட்டுக்கு போகணும் சார், பாரதியார் நகர்ல. ஓகே சார். சார் நான் வேற பக்கமா போறேன். நீங்க இந்த செவுத்து தாண்டி குதிச்சிங்கன்னா பாரதியார் நகர் பக்கத்துல தான் இருக்கு, சீக்கிரம் போயிடலாம். அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ் சார். பார்த்து பை. ஒரு வழியா கண்மணி கிட்ட இருந்து தப்பிச்சாச்சு. நேரா வீட்டுக்கு போய் அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி அவங்க காலில் விழுந்துட வேண்டியதுதான். இப்படி ஒரு ட்விஸ்ட் எதிர்பார்த்திருக்க மாட்டீங்கல்ல? நீங்க திடீர்னு திருந்தின மாதிரி பேசினதும் என்னால முழுசா நம்ப முடியல. மனசுக்குள்ள சின்னதா ஒரு சந்தேகம் இருந்துட்டே இருந்துச்சு. அதான் ஒரு ஆளை தயாரா வெளியே நிக்க வச்சேன். இவன் ஏன் ஆள்னு தெரியாம இவன்கிட்டயே லிஃப்ட் கேட்டு போயிருக்கீங்க. அதான் திரும்பவும் இங்க வந்து மாட்டிக்கிட்டீங்க. கொஞ்சம் அசந்திருந்தா வீட்டுக்கே போய் அத்தை கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிருப்பீங்கல்ல. அது மூலமா அந்த ஸ்னேகாவையும் அந்த குட்டி பிசாசையும் பெரிய வீட்டோட சேர்த்துக்கலாம் நினைச்சிட்டீங்களா? அது இந்த ஜென்மத்துல நடக்காது. உங்க மேல நான் இரக்கம் காட்டினதே தப்பு. எத்தனை நாளைக்கு நான் சொல்றத கேட்காம அடம் பிடிக்கிறீங்கன்னு நானும் பாக்குறேன். 4-5 நாள் பட்னி கிடந்து வயிறு காஞ்சா அப்புறம் நான் சொல்றத கேட்டுதானே ஆகணும். ஹேய், நீ என்னை எப்படி சித்திரவதை பண்ணாலும் நான் அம்மா கிட்ட ஸ்னேகா ரோஜாவை பத்தின உண்மையை சொல்லதான் போறேன். அதை உன்னால தடுக்கவே முடியாது. மாப்ள, ஏன் இவ்வளவு பிடிவாதமா இருக்கீங்க? கண்மணி உங்க நல்லதுக்கு தானே சொல்றா. அவ சொல்றபடி கேளுங்களேன். நீங்க கொஞ்சம் கம்முன்னு இருக்கீங்களா?
எது நல்லது எது கெட்டதுன்னு நீங்க எனக்கு சொல்லித்தர வேணாம். டேய், இவர் அடங்க மாட்டாரு. பழையபடி இவரை கூட்டிட்டு போய் கட்டி வைங்க. ஏய் ஏய் கண்மணி, வேணாம் சொன்னா கேளு. வேணாம் கண்மணி, சொன்னா கேளு. ஏய் விடுங்கடா. ஏய் டேய் கூட்டிட்டு போங்க. விடுங்கடா. விடுங்கடா. போடா. டேய் விடுடா. டேய் ஏய் கண்மணி, இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. இதுக்கெல்லாம் நீ பதில் சொல்லியே தீரணும். அப்படியா? அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். டேய், நல்லா இழுத்து கட்டுங்கடா, இல்லனா இப்படிதான் ஏதாவது பேசிட்டே இருப்பாரு. டேய் விடுங்கடா. டேய் 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 வேணா கண்மணி, இதெல்லாம் எதுவுமே நல்லதுக்கு இல்ல. ராமலிங்கம், இவரை தப்பிச்சு போகாம ஜாக்கிரதையா பாத்துக்கணும். ஏன்னா நான் இருக்கிறப்பவே தப்பிக்க பார்த்தாரு. ஒழுங்கா பாத்துக்கோங்க. நீங்க கவலைப்படாதீங்கம்மா. வெளியில இருந்து ஒரு ஈ காக்கா கூட உள்ள வர முடியாது. உள்ள இருந்து வெளியில போகவும் முடியாது. 24 மணி நேரமும் காவல் தெய்வம் மாதிரி கண்காணிச்சுக்கிட்டே இருப்பேன். ஆமாம்மா, அண்ணனை மீறி இங்க ஒண்ணும் நடக்காது. நீங்க தைரியமா இருங்க. டேய், இப்படி அண்ணனை பத்தி அடிக்கடி புகழ்ந்து பேசிக்கிட்டே இருடா. கட்டிங் என்ன குவார்டருக்கே ஏற்பாடு பண்ற? கண்டிப்பா பண்றேனே. ராமலிங்கம், சும்மா வாய் உதார் விடுற வேலையெல்லாம் வேணாம். செயல்ல செஞ்சு காட்டுங்க. சரிங்கம்மா. அண்ணே, உங்களுக்கு பெரிய அடி எதுவும் இல்லைல்ல? அடியெல்லாம் ஒன்றும் பெருசா இல்லம்மா. அந்த கண்மணி வேணுனே திடீர்னு காரை நிறுத்தி என்னை இடிக்க வச்சு கீழே விழ வச்சுட்டாமா. அப்ப கண்மணி அன்னைக்கு நீ ஃபாலோ பண்ணி வரேன்னு தெரிஞ்சிருக்கு. மாப்பிள, அவளுக்கு நான் தான்றது தெரியாது மாப்பிள. வேற யாரோ ஒருத்தர் ஃபாலோ பண்றாங்கன்னு நினைச்சு தான் அவ இப்படி பண்ணியிருக்கா. நான் போட்டிருந்த ஹெல்மெட்டை கழட்டினதுக்கு அப்புறம் தான் நான்றதே கண்மணிக்கு தெரிஞ்சுது. அப்போ யாராவது நம்மள ஃபாலோ பண்றாங்களான்னு உஷாரா பார்த்து வண்டி ஓட்டி இருக்கா. அப்ப கண்டிப்பா அவ தப்பு பண்றா. என்னம்மா நீ தப்பு அது இதுன்னெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? அவ தான் குமரனை கண்டிப்பா எங்கேயாவது கொண்டு போய் மறைச்சு வச்சிருக்கணும். தான் மாட்டிக்க கூடாதுன்னு தான் என்ன மாட்டி விட்டுட்டு அவ எஸ்கேப் ஆயிட்டா. அவளை பிடிச்சி 4 சாத்து சாத்தனம்னு வையி, உண்மை தானா வெளியில வந்துடும். அப்படி எல்லாம் செய்ய முடியாதுன்னு. அப்போ கண்மணி மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா? இல்ல அண்ணி, அது பெரிய வீட்டுக்கு தான் அசிங்கம். அப்போ கண்மணிக்கு தெரியாத ஆளை வச்சு ஃபாலோ பண்ண சொல்லுவோம். அவ சும்மாவே உஷாருன. இந்த மாதிரி தப்பு தண்ட வேலையெல்லாம் அவளுக்கு நல்லாவே அத்துப்படின. அழகனை ஃபாலோ பண்ணி அவகிட்ட மாட்டிக்கிட்ட பின்னாடி இன்னும் உஷாரா இருப்பா. ஏன் நாம தான் அவளை ஃபாலோ பண்றோம்னு நினைச்சு நம்ம மேல இந்நேரம் அவளுக்கு சந்தேகம் வந்திருக்கும். ஆமா, அதனால குமரன் விஷயத்த இன்னும் கவனமா டீல் பண்ணுவாங்க. இனி அவங்கள ஃபாலோ பண்ணிலாம் கண்டுபிடிக்க முடியாது. சரி, அப்ப இப்ப என்னதான் மாப்பிள நம்ம பண்றது? அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். கண்மணிய பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவளை மாட்ட வைக்கணும்னா நாம கவனமா வலை விரிக்கணும். அவளை டென்ஷன் பண்ணணும். அந்த எமோஷன்ல
அவ தப்ப பண்ணி மாட்டிப்பா. அந்த நேரம் கையும் கழுவுமா பிடிச்சிடலாம். நீ சொல்றத பார்த்தா உன்கிட்ட ஏதோ பிளான் இருக்கு போல. ஆ, ஆமா அண்ணி. அப்ப அதை சொல்லு, உடனே செயல்படுத்திடுவோம். நான் சொல்றேன் மாமா, அது சரியா வருமான்னு பாத்துக்கோங்க. நீ சொன்னா சரியாதாம்மா இருக்கும். என்ன ஐடியாங்கிறத சொல்லு. சூப்பர்மா, இந்த ஐடியாவே போதுமே. ஆமா, கண்டிப்பா உணர்ச்சி வசப்பட்டு கண்மணி அண்ணி ஏதாவது பண்ணுவாங்க. அதனால கண்மணி அண்ணி மாட்டிக்குவாங்க. அப்புறம் எதுக்கு யோசிச்சுக்கிட்டு சீக்கிரமா வலைய விரிச்சு அந்த கண்மணி அதுல மாட்ட வைங்க. டாக்டர், கையை எடு. You're perfectly all right. இனி ஒரு பிரச்சனையும் இல்ல. மத்த இன்ஸ்ட்ரக்ஷனை நர்ஸ் கிட்ட சொல்லிடுறேன். ஓகே டாக்டர். ஓகே சார். வாங்க சிஸ்டர். ஒன்னும் கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடுச்சுல்ல? என்னங்க, என் போன்ல மரகதத்தோட நம்பர் இருக்கு. அவளுக்கு போன் பண்ணி வர சொல்றீங்களா? ஷீலா, இப்பதான் கண்ணு முழிச்சிருக்க, எதுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிற? கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. எதுவா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம். இல்லைங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். நான் செஞ்ச தப்ப நான் தான் சரி பண்ணணும். அவளுக்கு போன் பண்ணி உடனே வர சொல்லுங்க. சரி. ஷீலா நம்பர். ஷீலா, எப்படி இருக்க? உனக்கு உடம்பு சரியாயிடுச்சா? ஒன்னும் பிரச்சனை இல்லைல்ல? நான் அவ ஹஸ்பண்ட் பேசுறேன். ஷீலா கண்ணு முழிச்சிட்டா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அப்படியா? ரொம்ப சந்தோஷங்க. அப்புறம் ஷீலா உங்களை உடனே பார்க்கணும்னு சொல்றா. ஏதோ முக்கியமான விஷயமா? உடனே கிளம்பி வர்றீங்களா? உடனே கிளம்பி வரேன். ஓகேங்க, வாங்க. மரகதம் கிட்ட சொல்லிட்டேன், வந்துருவாங்க. நீ ஸ்ட்ரெயின் பண்ணாம ரெஸ்ட் எடு. அந்த கண்மணி ரொம்ப ஆபத்தானவ. அவ என்ன வேணும்னாலும் பண்ணுவா. முதல்ல மரகதத்துக்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லி அவளை ஜாக்கிரதையா இருக்க சொல்லணும்.
மரகதம் ஆ? என்ன எதிரில் வர என்ன கூட பார்க்காம போய்கிட்டே இருக்கிற? அ, அ, அவசரத்துல உங்களை கவனிக்கலங்க. என்னோட ஃப்ரெண்டு டாக்டர் ஷீலா இருக்கால? ஆமா, தலையில் அடிபட்டு மயக்கத்துல இருந்தான்னு ஆ, சொல்லி. ஆமாங்க. அவளுக்கு நினைவு வந்துருச்சா, உடனே என்ன பார்க்கணும்னு வர சொன்னாலாம். அவளோட ஹஸ்பண்ட் கால் பண்ணியிருந்தாரு. ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுமா. நான் போய் பார்த்துட்டு வந்து அப்புறம் உங்ககிட்ட சொல்றேன். வரேங்க. சரிங்க.